ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. மகாபாரதம் ஆதி பருவம் பார்த்துட்ருக்கோம். யுத்தத்தில் தோற்ற இந்த சித்திரரதனோட அர்ஜுனனுக்கு நட்பு உருவானது. அந்த சித்திரரதன் ஒரு ஆச்சாரியனை முன்னிறுத்தி அவருடைய வழிநடத்துதலை பெற்று செயல்களில் இறங்குவது தான் சத்திரியர்களுடைய லட்சணம் அப்படின்னு சொல்லி, பக்கத்திலேயே தௌமியர் அப்படிங்கிற ஒரு முனிவர் இருக்கார். அவர் பார்த்திங்கன்னா புத்தி கூர்மை, வாக்கு வன்மை, மந்திர சக்தி, தபோபலம் எல்லாமே அவர்கிட்ட இருக்குது. அவரை நீங்கள் ஆச்சாரியனாக அடைங்கன்னு சொல்லி யோசனை சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பாண்டவர்கள் அவரை போய் பார்க்குறாங்க. திரௌபதியுடைய சுயம்வரத்துக்கு பாண்டவர்களை கூட்டிக்கிட்டு போக அவரே முன் வர்றாரு. ஸோ அவர் கூட பாண்டவர்கள் பாஞ்சால தேசத்தை சென்று அடையிறாங்க. அங்கே திரௌபதியினுடைய சுயம்வர மண்டபம் நிரம்பி வழியுது. துருபத ராஜா தான் நடத்திய வேள்வி மூலமாக அடைஞ்ச திரௌபதியை அர்ஜுனனுக்கே விவாகம் செஞ்சு கொடுக்கணுன்னு ரொம்ப ஆசையோடு இருக்கார். அரக்கு மாளிகை எரியும் போது பாண்டவர்கள் அதில் இறந்து போகலை அப்படிங்கிற வதந்தி அவருடைய காதுகளை எட்டி இருந்தது. அதனால் அர்ஜுனன் வந்து அந்த சுயம்வரத்தில் கலந்துக்கிட்டு திரௌபதியை விவாகம் செய்வான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை துருபதன் மனசில் இருந்தது. ஏன்னா பாண்டவர்கள் இறந்து போகலை அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப நம்பிக்கையோடு இருந்தார். சுயம்வரத்தில் திரௌபதியை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய தகுதியை பெறுகிறவன் நிறைவேற்ற வேண்டிய ஒரு நிபந்தனையை துருபத மன்னன் விதிச்சிருந்தார். மிகவும் உயரத்தில் ஒரு இலக்கு வைக்கப்பட்டிருந்தது. அதுக்கு கீழே சுற்றிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சக்கரம். அந்த சக்கரம் சுற்றிக்கிட்டு இருக்கும்போதே 5 அம்புகளால் அந்த குறியை வீழ்த்தி சக்கரத்துக்கு உள்ள அதை கீழே தள்ளணும் அப்படிங்கிறது தான் விதி. இதற்காகவே ஒரு விசேஷமான வில்லை துருபதன் தயாரித்து வச்சுருந்தார். அதில் நான் ஏற்றுவது அப்படிங்கிறதே ரொம்ப கடினம். இப்படிப்பட்ட ஒரு நிபந்தனையை விதித்தா இதை அர்ஜுனனை தவிர வேறு யாராலுமே நிறைவேற்ற முடியாது அப்படின்னும், மற்றவர்கள் யாராக இருந்தாலுமே அந்த வில்லில் நானேற்ற முடியாமலே தோல்வி அடைவாங்க அப்படின்னும் துருபதன் நம்பினார். சுயம்வர சபையும் கூடியது. ஹரே கிருஷ்ணா. மீதியை நாளைக்கு பார்க்கலாம்.